ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் ஏசி இன் ட்ரெயின். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டியை ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஏசியில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ நார்மலாகவே 3 லேயர் ஆஃப் பெர்த் இருக்கும். அப்பர் லேயரில் தலகாணி, பெட்ஷீட், அந்த விரிக்கிற டவல் எல்லாமே இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன்னா, ஆப்போசிட்டில் விண்ணை தாண்டி வருவாயா த்ரிஷாவோ இல்லை திருமணமணிக்காவோ நஸ்ரியாவோ வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் ரியாலிட்டி என்னென்னா, நம்மளோட வயசில் பெரியவங்க தம்பி சீட்டு மாதிரி உட்காந்துக்கப்பா அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் ஏசி கம்பார்ட்மெண்ட் தான். அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. அண்ட் அடிக்கடி டிடிஆர்லாம் வருவாங்க டிக்கெட் செக் பண்ண. ஸோ நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்க பெட்ஷீட் தலகாணிலாம் தீர்ந்து போயிடுச்சுன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு ட்ராவல். அண்ட் சினிமாவில் வர மாதிரி ஆப்போசிட்டில் நமக்கு பிடிச்ச பர்சன்லாம் வரணும்னு எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் ரியாலிட்டியில் அது ரொம்ப ரேர் தான். பட் நீங்கள் ரொம்பவே லக்கி பர்சனாக இருந்தால் எனிதிங் இஸ் பாசிபிள். நான் கூட ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணேன் ஸ்லீப்பர் கோச்சில். பாய்.